நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக பூரண கிருபை அவர்களுக்கு உண்டாயிருந்தது. ஆம், அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் திடமாக தைரியமாக சொல்லி சாட்சியாக இருந்தபடினாலே பூரண கிருபையை அவர்கள் பெற்றது போல நாமும் அந்த பூரண கிருபையை பெறுவது மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நாம் யாவரும் தேவ பார்வையிலே நீதிமான்களாக நாம் தேவனுடைய சமூகத்தில் இருப்பதாக பவுல் சொல்வதை பார்க்கிறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கிருபை, பூரண கிருபை இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய எந்த ஒரு நற்கிரியை மூலமாகவோ நல்ல செயல் மூலமாகவோ இந்த கிருபை நம் வாழ்க்கையில் கிடைக்காதபடிக்கு இலவசமாக தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் பணம் கொடுத்து வாங்க வேண்டும். ஆனால் கிருபை என்பது, சங்கீதக்காரன் சொல்கிறார், என் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என்று சொல்லி. ஆம், மனிதனுடைய ஜீவன் என்பது ஒரு மிருகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. எந்த நேரத்தில் நம் ஜீவன் பிரியும் என்று சொல்லி யாராலும் முழுமையாய் சொல்ல முடியாது. ஆனால் ஜீவனை விட கிருபை நல்லது. அந்த கிருபையை நமக்கு தேவன் இலவசமாய் கொடுத்திருக்கிறபடினாலே நாம் பாக்கியமான ஜனங்கள். அதனால் நம் கிருபையை பெற்ற நாம் பெருமைப்படாதபடிக்கு நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்த வேண்டும். அநேகர் மத்தியிலே நம் தாழ்மையாய் வாழ்கின்ற போது இந்த இலவசமான கிருபையினாலே நாம் யாவரும் தேவ பார்வையிலே நீதிமான்களாக்கப்படும்படியான பாக்கியத்தை பெறுகிறோம். அதனால் இந்த கிருபை என்பது பணம் கொடுத்தல்ல, எந்த ஒரு கிரையும் கொடுத்தல்ல, இலவசமாக தேவன் கொடுத்தபடியினாலே நாம் தேவனை மனதார ஸ்தோத்திரிக்க நாம் இப்போ கொடுக்க வேண்டும். இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தஞ்சும் சுகமாயங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமதங்கள் கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இலவசமான கிருபையை நமக்கு தேவன் கொடுத்தபடியினாலே நாம் தேவ பார்வையிலே நீதிமான்களாக மாற்றினபடியினாலே நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் நற்கிரியை மூலமாக இந்த கிருபை எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்பா. எங்கள் மேல் கரிசனையும் காருண்யமும் தயவும் வைத்து இலவசமாக இந்த கிருபையை கொடுத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கிருபையை பெற்ற நாங்கள் ஆண்டவரே பெருமைப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை தாழ்த்து அநேகர் முன்பாக நாங்கள் தாழ்மையை வாழ உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.